அண்மை செய்தி. நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் மா சுப்பிரமணியன் தாக்கல் செய்த மனுவில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் எஸ்.கே. கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த குடியிருப்பை தற்போதைய மருத்துவத்துறை அமைச்சராக கூடிய மா சுப்பிரமணியன் சென்னை மாநகராட்சி கவுன்சிலராக மேயராக இருந்தபோது அதிகார துஷ்பிரயோகம் செய்து போலி ஆவணங்கள் மூலமாக தனது மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்துள்ளதாக சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பார்த்திபன் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோருக்கு எதிராக மோசடி ஊழல் தடுப்பு சட்டப்பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கானது எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி மா சுப்பிரமணியன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தரப்பில் கடந்த 1998ஆம் ஆண்டு வீடு வாங்கிய தொடர்பாக 20 ஆண்டுகளுக்கு பின் இந்த புகாரானது அளிக்கப்பட்டுள்ளதாகவும் விற்பனை நடந்ததாக கூறப்படும் காலத்தில் மாநகராட்சி கவுன்சிலராக பதவி வகித்த நிலையில் வழக்கு தொடர சபாநாயகர் அனுமதி அளிக்க அதிகாரம் இல்லை என்று வாதங்கள் வைக்கப்பட்டது. குடியிருப்பை வாங்கியது சிட்கோவுக்கு தெரியும் என்றும் இதில் அரசுக்கு எந்த ஒரு இழப்பும் ஏற்படவில்லை என்றும் எந்த மோசடியும் இதில் நடைபெறவில்லை, மோசடி என்றால் சிட்கோ புகார் அளித்திருக்க வேண்டும் என்றும் ஆனால் சிட்கோ புகார் அளிக்கவில்லை என்றும் அவர் தரப்பு வாதங்கள் போது தெரிவிக்கப்பட்டது. வீட்டுமனை ஒதுக்கீட்டை முறைப்படுத்த 2008 அரசு கொள்கை முடிவெடுத்த நிலையில் மோசடி என 2018ஆம் ஆண்டு புகார் அளிக்க முடியாது என்றும் இந்த வழக்கு தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் எவருமே விசாரிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்றும் அப்போது ஆட்சியில் இருந்தவர்களை மகிழ்விக்க அரசு இயந்திரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக அதிகார துஷ்பிரயோகம் செய்ததற்கு எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாததால் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று மா சுப்பிரமணியன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்தார். மேலும் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை விலக்கி வாதிக்கப்பட்டது. மேலும் குற்றப்பத்திரிகையில் உள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நீதிமன்றம் தான் முடிவு செய்ய முடியும் என்றும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதே போல வழக்கை ரத்து செய்ய எதிர்ப்பு தெரிவித்து புகார்தார தரப்பிலும் வாதங்களானது முன்வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் தாக்கல் செய்த இந்த மனு மீது நீதிபதி வேல்முருகன் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருக்கிறார். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.